வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ரகசிய சந்திப்பு, இபிஎஸ் பக்கா ஸ்கெட்ச், அண்ணாமலைக்கு செக், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியும் பிரித்து விட வேண்டும் என்று அண்ணாமலை ஸ்கெட்ச் போட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இபிஎஸ் 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி கணக்கை கருத்தில் கொண்டு ரகசிய சந்திப்புகளை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஆளும் திமுகவிற்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது அதிமுக. தற்பொழுது இருக்கும் இதே கூட்டணியுடன் 2026 தேர்தலை சந்திக்க ஆளுங்கட்சியான திமுக தயாராகி வருகிறது. சீமான் தனித்து போட்டியிடுவதாகவும் பாமகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமலும் இந்த கூட்டணியில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதோடு கடந்த 3 ஆண்டுகளில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதாகவும் இப்பொழுது தான் மக்களிடம் பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதே தெரிகிறது எனவும் அண்ணாமலை பாஜக மேலிடத்திடம் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியானது. சூழல் இப்படி இருக்க இதனை பயன்படுத்தி கொண்டு பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது தான் தமது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் எனவும் அதிமுக தலைமையில் தேர்தலை எதிர்கொள்வதில் விருப்பம் இல்லாமலும் அண்ணாமலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் கடந்த காலங்களில் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை உள்ளிட்டோர் எல்லாம் 2 முறை தமிழக பாஜக தலைவராக இருந்தனர். ஆனால் தம்மை மீண்டும் தலைவராக்கி விடாமல் இபிஎஸ் தான் தடுத்து விட்டார் எனவும் அவருக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை அண்ணாமலை தீட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியானது. இந்த சூழலில் தான் இந்த செய்தி எல்லாம் இபிஎஸ் காதுக்கு போக 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி கணக்கை கருத்தில் கொண்டு ரகசிய மீட்டிங்களை இபிஎஸ் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதில் பாஜக கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கலாமா, இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணியை விட்டு வெளியேறியது போல் வெளியேறிவிடலாமா என்று பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலரும் பாஜக உடனான கூட்டணியில் விருப்பம் இருந்தாலும் பலருக்கு அதில் உடன்பாடில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ரகசிய மீட்டிங்களுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த முறையும் தோல்வி அடைந்து விட்டால் அது கட்சிக்கு மட்டும் இன்றி தன்னுடைய பதவிக்கும் ஆபத்து என்று இபிஎஸ் இது போன்ற ரகசிய மீட்டிங்களில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தகவல் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.